Hi, day 58 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் லீலு அண்ட் ஸ்டிச். அனிமேஷன் மூவி தான் பார்த்துருக்கோம். ஆம்பா ஸ்கை ஒன்றில் ஷோ டைம் பார்த்தீங்கன்னா 1:25 PM. ஹாய், டே 58 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 58th டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவங்க இல்லை வந்து சினிமா வந்து ரெகுலராக பார்க்குறவங்க ஸோ அவங்க இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்து நம்ம 58th மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா லீலு அண்ட் ஸ்டிச். இங்கிலீஷ் மூவி பட் தமிழ் டப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் பேஸ்டு மூவி தான். ஸோ வந்து ஹியூமன்ஸ் இருப்பாங்க, அதில் அனிமேஷன் சீன்ஸுமே இருக்கும். ஸோ மூவி ஸ்டார்டிங்கில் வேற ஒரு கிரகத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரியேச்சரை உருவாக்குறாரு. ஸோ ஒரு ஜந்துவை வந்து உருவாக்குறாரு. அது வந்து எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு ஜந்துவாக இருக்குது. பார்க்க சின்னதாக இருக்குது பட் வந்து அதோட பிரெயினும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸும் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு அழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து அங்கே இருக்க வந்து ஒரு சுப்பீரியர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேடி வந்து இதை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்கிறாங்க. பட் அதை அழிக்கிறதுல அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டை அடைச்சி வச்சுட்டு இவங்கள வந்து அந்த ஜந்துவை வந்து அழிக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த அழிக்கிற இடத்துலையுமே அவங்கள ஏமாத்திட்டு அந்த கிரகத்தை விட்டே வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு தப்பிச்சு வந்துடுது. ஸோ இப்போ அது தப்பிச்சு வந்ததில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கிரகத்தில் இருக்காங்க அது எப்படி இருந்தாலும் அழிஞ்சிரும். ஸோ அது நேராக வேற எங்கேயும் போயிடும், அதெல்லாம் வாழ முடியாது. ஸோ அது அழிஞ்சிரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா அதோட லொக்கேஷன் மாதிரி அது நேராக வந்து பூமிக்கு வரப்போகுது. ஸோ இப்போ அது பூமிக்கு வரப்போகுதுன்னும் போது இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களோட கிரகத்தோட ரகசியங்கள் தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஏலியன்ஸை பூமியில் இருக்கும் யாரும் பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு யூனிவர்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இப்போ அந்த ஜந்துவை பிடிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கும் போது அந்த ஜந்துவை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து என்னால் தான் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் அவர் அனுப்புகிறாங்க. ஸோ அவர் கூடவே அந்த கிரகத்திலே இருக்கிற ஒரு வேற ஒருத்தர் வந்து எர்த்தை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எர்த்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு தான் வந்து பூமியை பற்றி தெரியும், நானும் போனால் தான் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி அவங்க 2 பேரையுமே வந்து இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக பூமிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ இந்த நடந்துட்டு இருக்கிற டைமில் இது பூமிக்கு வந்துட்டு இருக்கிற டைமில் ஸோ இங்கே வந்து நம்ம பாப்பாவை ஹீரோயின் பாப்பாவை காட்டுறாங்க, லீலோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அக்காவோட கைடன்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா ரீசெண்டாக தான் வந்து ஒரு விபத்தில் அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தனியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட இதுபடி குழந்தைகளை தனியாக வளர்க்க முடியாதுன்றதுனால ஸோ அந்த கவர்மெண்ட் மூலயமா வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களால் முடியுன்ற மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற அவங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அக்கா வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் அந்த குழந்தைய வந்து அவங்க அக்கா வளர்க்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டோட இதுக்கு அனுப்பிடணும். ஸோ அது வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டே அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க அக்கா வந்து இப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வேலைக்கு போகிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேஷனை விட்டுட்டு அவங்க அந்த குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்க. பட் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சட்டை பிடிச்ச குழந்தையா இருக்குது. ஸோ ரொம்ப துருன்னு இருக்கிறது, ரொம்ப வாழ்த்தனமாக வந்து அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கு. ஸ்கூலில் அது அவங்களோட ஸ்கூல் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயுமே எந்த பசங்க கூடயும் சேர முடியல. எல்லாருமே வந்து இந்த பொண்ணை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஸோ யாருமே இந்த பொண்ணு கூட சேர மாட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து தனியாகவே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்குற இடத்துல இருந்து ஸோ இதை வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அந்த ஜந்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது இறங்கின உடனே வந்து ஒரு கல்யாணத்தில் கலாட்டா பண்ணிடுது. ஸோ கலாட்டா பண்ணதில் அதை வந்து எது என்னன்னே தெரியாமல் அதை பிடிச்சி ஒரு விலங்குகள் வைக்கிற இடத்துல வச்சிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து ஒரு நாள் போகும்போது அதை நாயின்னு நினச்சி இதை வந்து அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த பாப்பா இதை அடாப்ட் பண்ணணுன்றதுக்காகவே அந்த ஜந்து வந்து அதோட உருவத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் வந்து நடிக்கிற மாதிரி நடித்து இந்த குழந்தை கூட தப்பிச்சு வந்துடுது. ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் தேடி வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து மனுஷங்க மாதிரி க்ளோன் ஆகி இப்போ அந்த ஜந்துவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குழந்தை வந்து அந்த ஜந்து வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து சேர்ந்துருது. ஸோ இப்போ யாருமே இல்லாமல் இருக்க அந்த குழந்தைக்கும் அந்த ஜந்து வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தோணுது. ஸோ இப்போ இந்த ஜந்து வந்து அந்த குழந்தை ஏதோ ஆபத்து வந்துதா
இல்ல வந்து இவங்க அத கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு போனாங்களா? அப்படின்றது தான் மத்த கதையே. ஸோ படம் ஃபுல்லாவுமே இந்த குழந்தையும் அந்த ஜந்துவும் சேர்ந்து பண்ற அட்டகாசம் தான் வந்து மொத்த படமா எடுத்திருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது சயின்ஸ் ஃபிக்ஷன்லயும் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட்டே. மத்த ஃபுல் மூவியுமே வந்து இத பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த ஜந்துவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பாண்டிங் வந்து ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன இருந்தாலுமே அந்த ஜந்து வந்து வேற கிரகத்துக்கு போக வேண்டியது. ஸோ அது இப்போ அந்த கிரகத்துக்கு போச்சா? இல்ல இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து உண்டாச்சா இதனால? அப்படின்றதுதான் வந்து மத்த கதையே. ஸோ இதுல எமோஷன் மிக்ஸ் பண்ணி ஸோ ஃபேமிலி டிராமா மாரி கொண்டு போறாங்க. ஸோ மேக்கிங்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாவே கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. இவங்க சேசிங் பண்றது, இவங்க அங்கருந்து தப்பிச்சு போறது எல்லாமே. ஸோ கண்டிப்பா வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளுமே வந்து ஒரு தடவ பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி பாருங்க. லிலு அண்ட் ஸ்டிட்ச். மூவிக்கு நீங்க 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றத ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.